கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவரும் இருக்கிறார். நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம், வல்லமை, கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வழி ஏற்படுத்தி கொடுத்த கிருபை கொடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தினமும் ஒரு பாதத்தண்டை ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருக்க ஒரு மணி நேரத்தை ஆண்டவரே ஒரு பாதத்தண்டையிலே செலவிட செய்திருக்க கிருபைக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பாதத்தை கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் இம்மானுவேலராக யெகோவா ஷம்மாவாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீங்க அதை ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங், கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் துதிப்போம். வானத்தின் கதவுகளை திறந்தவரே ஸ்தோத்திரம். மன்னாவை ஆகாரமாக வருஷிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். வானத்தின் தானியத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணியவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையினாலே தென்றலை வீச செய்தவரே ஸ்தோத்திரம். மாம்சத்தை தூளத்தனையாய் வருஷிக்க பண்ணியவரே ஸ்தோத்திரம். சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல்தனையாய் வருஷிக்க பண்ணியவரே ஸ்தோத்திரம். அவைகளை இஸ்ரவேலின் பாளையத்தை நடுவே இறங்க பண்ணியவரே ஸ்தோத்திரம். அவைகளை இஸ்ரவேலின் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். தேவரின் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவரே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவன் யெகோவா ஈரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடலை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த
காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம், அப்பொழுது சமாதானம். நம்ம ஒரு கேள்வி மனசுல வரலாம், எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும்? நேற்று பார்த்தோம், அதெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடணும். We are not designed to carry our worries. He is inviting. வாங்க வாங்க, உங்க பிரச்சனைய கவலை ஏண்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்துடணும். இப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் ஜபத்துல என்ன பண்ண முடியும்? பிரச்சனை மத்தியில் ஜபம் பண்ண முடியுமா? பிரச்சனை மத்தியில சோத்திரம் பண்ண முடியுமா? Question. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை பெருசு மாதிரி தெரியாது. பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில அவன் ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்துல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். That's a wonder. That's a blessing. யார் இந்த மனுஷன்? தாவீது. சங்கீதம் 69 இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு கல் நெஞ்ச இருந்தா கூட, ஈவன் இஃப் யூ ஆர் ஜெனரலி நாட் எமோஷனலி மூவ், இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அப்படியே எமோஷனலி மூவ் ஆயிரும். அப்படி தன்னுடைய இதயத்தை ஊற்றுகிறான். அதனாலதான் இந்த பகுதியை ஆண்டவர் நீங்க கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளை வெளியாக சொல்லி தன்னுடைய பாடுகளை நம்மளோட ஷேர் பண்றான். இந்த பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப நம்ம we can identify. ஓஹோ, நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு தான் இந்த பாடுகள்ட்டு. இல்லை, இது அந்த காலமே ப்ராப்ளம் இருக்கு. ராஜாவுக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Praise God. கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற மனுஷனுக்கும் அது ப்ராப்ளம் இருக்குது. God is wonderful. ஒரு கன்சோலேஷன் we are sharing. Praise God. இந்த பகுதியுடைய, இந்த சங்கீதத்துடைய ஒரு மகிமை என்னன்னா, க்ளோரி, மகிமை என்னன்னா, 7 முறை இந்த சங்கீதத்துல தாவீது சொன்ன வார்த்தைகளை புதிய ஏற்பாடுல சொல்லப்படுகின்றன. What a glorious thing. Especially இந்த கான்டெக்ட்லனா இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் சொல்லும் போது பாருங்க, என்ன ஒரு வண்டர்ஃபுல் பேசேஜ். இன்கேஸ் உங்க பக்கத்தில் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க பைபிளை திறந்து வச்சுக்கலாம். சங்கீதம் 69:1 அவன் தூங்கும் போது, தேவனே என்னை ரட்சியோ. இது இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு டக்குன்ட்டு பேதுரு கடல் மீது நடக்கும் போது அப்படியே அமிழும் போது, ஆண்டவரே என்னை ரட்சியோ, நான் அப்படியே அமிழ்ந்து போறேன் ஆண்டவரே, அலைகள் மத்தியில அப்படியே கடல் மத்தியில அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் ஆத்மா அமிழ்ந்து போகுதையா, வெள்ளங்கள் அப்படியே ஆத்மா மீது மோதுதையா, என் மனசுல துக்கம், பயம், கவலை, தத்தளிப்பு, question mark, chaos, confusion,
என் ஆத்மா திகைத்து நிக்குதப்பா, நான் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன், தேவனே என்னை ரட்சியோ. அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை கையை பிடிச்சார். That was a short prayer. பேதுருடைய short prayer. ஆண்டவரே ரட்சியும். அதே போல ஆண்டவர் நம்மளையும் அதே மாதிரி தூக்கி விடுவார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவனுடைய டேஞ்சர், அவனுடைய ஆபத்து அவ்வளவு வேகமான வெள்ளம் போல வருது, ஃபோர்ஸ்ஃபுல்லா வருது. தொடர்ந்து ஆழமான உளையில நான் சிக்கி கிடக்கிறேன். இந்த உளை அப்படின்னா குவிக் சாண்ட், அந்த மாதிரி வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த குவிக் சாண்ட்ல, ஆழமான குவிக் சாண்ட்ல என்ன பிரச்சனைன்னா, அதுல சிக்கிக்கிட்டவன், அமிழ்ந்து போறவன், சிக்கிக்கிட்டவன் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறான் அவ்வளவு வேகமா உள்ளுக்கு ஆழமா போவான். ஒரு எஃபோர்ட் பிரச்சனை கிடையாது. இதுதான் இவன் சொல்றான், இப்படிப்பட்ட ஆழமான உளையில நான் மாட்டிக்கிட்டேன். என்ன பிரச்சனை? வியாதி என்ற உளை, போராட்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பாரம், குடும்ப பிரிவு, சத்துருடைய போராட்டங்க, எனக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு சக்திக, என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை. அவனுடைய பாடுகளை பாருங்க, எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்றான். நிற்க முடியல. நம்ம சொல்றோம்ல, என்னால தலைய தூக்க முடியல, அவ்வளவு பேர்டன், அவ்வளவு நிந்த, அவ்வளவு கவலை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு போராட்டம், நிற்க முடியல, கைகால் ஆடுது, தலை குனியுது, நிற்க முடியல. தொடர்ந்து சொல்றான், என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சையா. கூப்பிட்டு கூப்பிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சையா. நம்ம இயேசு கிறிஸ்துவோட படத்தை பார்க்குறோம். நான் முந்தைய சொல்லியிருக்கேன், ஐ சே இட் அகைன், நம்ம மனசுல பதியணும். பொதுவா படம் வந்து அவர் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டிருப்பாரு, காலை பிடிச்சிட்டு இருப்பாரு. அது அந்த ஷீப்பு பேருனா காஸ்ட் டவுன் ஷீப். இந்த ஆடு அங்கங்க ஓடும், மலையில சின்ன பாறையில வழுக்கி அப்படியே உளுந்துடும். அது கால் மேல இருக்கும், உடம்பு கீழ் பக்கமா இருக்கும். ஆடுடைய பிசிக் என்னன்னா, அப்படி உளுந்துச்சுன்னா அதெல்லாம் எந்திரிக்க முடியாது. கால 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 ஆட்டி சத்தம் போடும். மெய்ப்பனை கேட்கறது, மெய்ப்பனுக்கு குரல் கொடுக்கும். மெய்ப்பன் எங்கேயோ இருப்பார், இது ஏதோ ஒரு மரத்தில் போய் கிடக்கும். அதனுடைய டைஜஸ்டிவ் இன்டெஸ்டைன்ஸ், அதனுடைய லங்ஸ் மேல அப்படியே கம்ப்ரஸ் பண்ண துவங்கும். அப்டமனில் உள்ள ஆர்கன்ஸ் அது மாதிரி கம்ப்ரஸ் பண்ண துவங்கும். மூச்சுல முடியாது, சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கடைசியில் பெருமூச்சு சத்தம் மட்டும் மேலே கேட்டுட்டு இருக்கும். இந்த மேய்ப்பன் ஆடை தேடி போவார். இது வந்து கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். கால் எல்லாம் ரத்த ஓட்டம், கால் மேலே இருந்துச்சுல, கால் ரத்த ஓட்டம்லாம் இருக்காது. இவர் போய் அப்படியே பிடிச்சி அந்த ஆட்டை இப்படி வச்சு காலை மசாஜ் பண்ணிட்டே வருவார். ரத்த ஓட்டம்லாம் சரியா போகும், கரெக்டான பொசிஷன் வச்சு மசாஜ் பண்ணும்போது. அப்ப இங்க கரெக்டா மந்தையில விட்டு குதிச்சு கத்திட்டு ஓடி போயிடும். இதுதான் காஸ்ட் டவுன் ஷீப். இவனுக்கு குரலே வரல, என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. 4வது வசனத்துல ஒரு பியூட்டிஃபுல், நான் சொன்னேன்ல 7 முறை வந்து புதிய ஏற்பாடுல கோட்டா இருக்கு இந்த ஒரு வசனம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். இதுதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இயேசு சொல்றார். காரணம் இல்லாம என்னை பகைக்கிறாங்க, உங்களை பகைக்கிறாங்க. உங்களை ஏன் காரணம் இல்லாம பகைக்கிறாங்க? நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. இயேசுவை ஏன் அவங்க பகைக்கிறாங்க? அவர் பிதாவை நேசிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? காரணமே கிடையாது. அவங்க என்ன காரணம்? காரணம் கிடையாது. ஆனா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவங்களுடைய ஈவில் ஹார்ட், அவங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டது. அதனால பகைக்கிறாங்க. நம்ம இதை நிறைய நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோம். நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஐ எம் 100% இன்னசென்ட், எனக்கு ரொம்ப கான்சியஸ், ரொம்ப கிளியரா இருக்கு. ஏனை பகைக்கிறாங்க, ஏனை பகைக்கிறாங்க, ஏன் எனக்கு தீங்கு செய்யறாங்க? ஒரு மனசுல ஒரு வேதனை,
ஒரு ஆங்குவிஷ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடைக்காது அருமையான சகோதரனே சகோதரியே. இயேசு இதுக்கு பதில் சொன்னார். முகாந்திரம் இல்லாமல் என்னை பயத்தார்கள் என்று வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடக்கின்றன. ஆமென் சொல்லுங்க. தாவீதை கோட் பண்றார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இவையெல்லாம் நடக்கின்றன. பிரியமானங்களே, ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். காரணமே இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன முறைக்கிறான், காரணமே இல்லாம ஆபீஸ்ல இந்த பிரச்சனை உண்டாக்குறாங்க, காரணமே இல்லாம அவங்க இப்படி பண்றாங்க, இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐ எம் இன்னசென்ட். நான் எடுக்காததை திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஐ எம் இன்னசென்ட். கர்த்தர் நல்லவர். he has gone through his experience. அதான் மேஜர் அட்வான்டேஜ். இயேசு சொன்னார், காரணமில்லாமல் பகைக்கிறார்கள். he knows. Praise God. Hallelujah. தேவனே, என்னுடைய புத்தினத்தை அறிந்திருக்கிறீர்கள். 5வது வசனம் பாருங்க. தாவீது தன் இதயத்தை திறக்க துவங்கிட்டான். ஒன் சைடோட பேசல. ஆண்டவரே, நான் பெரிய உத்தமம் இல்லை ஆண்டவரே, நான் உத்தம புத்திரன் அல்ல ஆண்டவரே, நான் ஒழுங்கு முத்து இல்லை ஆண்டவரே. வாட் ஆனஸ்ட் மேன் தாவீது. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு தாவீதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவனும் எல்லாரும் மாதிரியும் அப்படி இப்படி மறைச்சு ஷோ பண்ணி முகத்துல பவுடர் ஜிகுனாலாம் போட்டிருந்தானா நாம இன்னைக்கு அவனை பிரைஸ் பண்ண மாட்டோம். அவனுடைய பிரைசஸ் நம்ம தியானிக்க மாட்டோம். ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? ஐ எம் நாட் அ பெர்ஃபெக்ட் மேன், யூ நோ திஸ். பிரைஸ் காட். வாட் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். பிரியமானங்களே, இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன தோணுது? நானும் நீங்களும் ஆண்டவரோட ரைட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரே, யூ நோ மை வீக்னஸ். ஆண்டவரே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை ஷார்ட் கமிங்ஸ். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை மேற்கொள்ள என்ன செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. திருப்பி 6வது வசனத்துல ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாடுகள் ஐயா, நிந்தைகள் ஐயா, போராட்டம் ஐயா. ஆண்டவரே, என் இறுதி ரொம்ப கஷ்டப்படுது ஐயா, என் ஆத்மா மூழ்கி போற மாதிரி இருக்குது ஐயா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது மிச்ச விசுவாசிகளுக்கு ஒரு இடரல் உண்டாக்குமே. தேவனே தேவனே மகிமைப்படுத்திட்டே இருக்க அந்த மனுஷன். தேவனுக்கா இப்படி ஆடுறான் பாடுறான். ஏன் இந்த மனுஷன் வாழ்க்கையில் இப்படி பாடுகள்? இவனுக்கே இப்படின்னா நமக்கு எப்படி இடரல்? ஆண்டவரே, அப்படிலாம் வரக்கூடாதாப்பா. ஆண்டவரே, நீ என்னை யோசித்து பாருங்கப்பா. பிரைஸ் காட். என்னுடைய சகோதரர்லாம் இன்னைக்கு யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? அப்படியா? அவரு பிரச்சனையா? அவர் யாரு? அவரு எங்க வேலை பார்க்கிறாரு? எந்த தெருவில் இருக்காரு? தெரியாத மாதிரி கேட்பாங்க இல்லையா? யாரோ ஆமாமா, அவர் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆமாமா அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. ஆனா பிரச்சனை வந்தா they will try to distance. இப்பெல்லாம் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நான் மிச்சவங்க யாரு நம்பலப்பா, மிச்சம் யார்கிட்ட நான் எதிர்பார்க்கலையா. அதுதான் தாவீது சொல்ல வர்றான். சொல்லிட்டு அவன் சொல்றான், நானே என் துக்கத்துல ரெட்டு உடுத்திருக்கேன். அது அந்த காலத்துல வந்து ஒரு சாக்குனால ட்ரெஸ் போட்டுக்கிறோங்க. துக்கம் வந்துச்சுன்னா, பாரம் வந்துச்சுன்னா வெளிப்படையா சொல்லுவாங்க, என்னை விட்டுருங்க, ஐ எம் கோயிங் த்ரூ சாரோ, என் துக்கத்தோட இருக்கேன் நான். அதான் ரெட்டு உடுத்துறது. நான் ரெட்டு உடுத்தி உட்கார்ந்து இருக்கும் போது நானே என்ன பழமொழி ஆனேன். எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேர் குமார் வச்சுக்கோங்களேன், அல்ல அந்த மனுஷன் பேர் தாவீது வச்சுக்கோங்களேன். சாரி, தாவீதை போல தோத்து போன மனுஷன், தாவீதை போல அடிக்கப்பட்ட மனுஷன், தாவீதை போல கடல்ல மூழ்கின மனுஷன். பழமொழி, என்ன பழமொழி ஆக்குறாங்கப்பா. இன்னும் சில பேரு இனிய என் பேரை சொல்லி ஜோக் அடிக்கிறாங்க. விழுந்தாம்பாரு தாவீது இப்படி விழணும், அடிபட்டாம்பாரு தாவீது இப்படி அடிபடணும். ஒரு ஜோக்கு, கேலி, நயாண்டி, இப்படி டீஸ் பண்றது, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டே வர்றான். இந்த சங்கீத வாசிக்கும் அப்படியே அவனோடு சேர்ந்து போயிட்டே இருக்கும். டக்குன்னு கேமரா வேற பக்கம் மாறுது. Praise God. Hallelujah.
போக்கஸ், கேமராவோட போக்கஸ் வேற பக்கம் மாறுது. அப்படியே ஜெபிக்க துவங்குறான். ஆமென். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இதெல்லாம் கவலை. ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், நான் அவர்கிட்ட நான் சொன்னா போதும், அப்பொழுது என் வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் வரும். அப்பொழுது ஜெபிக்க துவங்குகிறான். 13ஆம் வசனத்துல இந்த பிரச்சனை மத்தியில, வேதனை மத்தியில வசனம் சொல்லுதான், ஆனாலும் கர்த்தாவே இந்த அனுக்கிரக காலத்துல உங்களை நோக்கி ஜெபிப்பேன். அனுக்கிரக காலம் என்னது? ரைட் டைம். எது பிரதர் ரைட் டைம்? நம்ம அன்றைய பார்த்தோம், எது நல்ல நாள்? அனுக்கிரக காலம், இது கிருபையின் காலம். அருமையான சகோதரே சகோதரியே, ஹல்லேலூயா சொல்லுங்க. இது கிருபையின் காலம். ஐ எம் நாட் a perfect man, ஆனா கிருபை பெரிது, கிருபை பெரிது. இது அனுக்கிரக காலம். It's the right time. நான் நோக்கி கேட்பேன். மனுஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆனா கிருபனை ரிஜெக்ட் பண்ணாது. அனுக்கிரக காலம். ஆமென் சொல்லுங்க. தைரியமாக, சந்தோஷமாக, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க குறைகள் என்ன வந்தாலும் சரி, உங்க பலவீனம் என்ன சரி, சாத்தான் சொல்ல உங்ககிட்ட, நீ சரியா ஜெபிக்கல, நீ ஜெபத்துக்கு நீ நேரம் கொடுக்கல, நீ பைபிள் வாசிக்கல, அதனால உன் பிரச்சனை. நீ சொல்லுங்க, இது கிருபையின் காலம், இது அனுக்கிரகத்தின் காலம். ஆமென். God knows my heart. Praise God. Hallelujah. ஆண்டவரே, நான் எதை நாடுறேன்? ஆண்டவரே, நான் உங்க கிருபையை நாடுறேன் அப்பா. ஆண்டவரே, மனதுருக்கத்தை நாடுறேன் அப்பா. 13 வருஷத்துக்கு மேல அப்படியே சொல்லிட்டே வரேன். ஆண்டவரே, உன் மனதுருக்கத்தை ஆண்டவரே நான் நாடுறேன்ப்பா. உன் உருக்கமான இரக்கத்தை, mercy mercy அப்பா, என்னை விடுவீங்கப்பா. எனக்கு தீவிரமாய் வந்து என்ன பதில் கொடுங்கப்பா. கம் குவிக்லி, ஸ்விஃப்ட்லி. என்ன தைரியத்தை அவன் கேட்கிறான்? கம் ஸ்விஃப்ட்லி, விடுவிக்கிறதுக்கு சீக்கிரமா வாங்க. நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், தூக்கி எடுக்க வாங்க. உளையான சேற்றில போய்கிட்டு இருக்கு, கீழே போயிட்டு தூக்கி எடுக்க வாங்க, சீக்கிரமா வாங்க, விரைந்து வாங்க. என்னத்துல சொல்றான் அவன்? அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவன் உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். தாவீதுக்கு தெரியும் அவர் வருவார், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். எனக்கு உங்களுக்கு தெரியும் அவர் வருவார். நானும் நீங்களும் பைபிள் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவருடைய குணாதிசயங்கள். என்னை தேடி வருவார், என்னிட விரைந்து வருவார். என் கண்ணீரை காண்கிற தேவன், என் உடைந்த உள்ளத்தை, அவர் காயப்பட்ட உரிதத்தை அவர் சுகப்படுத்த வருகிறவர். கண்டிப்பா வருவார், வருவார் நிச்சயத்தை பெற்றிருக்கோம். பிரைஸ் காட். இப்ப தொடர்ந்து 30 வசனம் 30 வசனத்திலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம். பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனையை போக்கஸ் பண்ணல, ஆண்டவரை போக்கஸ் பண்ணலாம், ஜபிக்க துவங்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து இப்ப 30 வசனத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆண்டவரை சோத்தரிக்க துவங்குறான். தேவனே, உம்முடைய நாமத்தை நான் பாட்டினால துதித்து சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்துவேன். சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்துவேன். இந்த மகிமைனாலே நம்ம இங்கிலீஷ் ஒரு வார்த்தையை பொறுத்துறோம், மேக்னிஃபை. கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ரிதமிக்கா இருக்கும். மகிமைனா மேக்னிஃபை. மேக்னிஃபை என்னது? பெரிதுபடுத்துறது. சோத்திரம் என்னது? பெரிதுபடுத்து. மகிமைப்படுத்துறதுனா பெரிதுபடுத்துறது. ரெண்டு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு மைக்ரோஸ்கோப், ஒன்னு டெலஸ்கோப். மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணும்? சின்னதை பெருசா காமிக்கும். டெலஸ்கோப் என்ன? தூரத்தில் இருக்கிறத இருக்கிற அளவுக்கு நமக்கு காண்பிக்கும். பிரச்சனை வரும்போது கடவுள் இறைவன் தூரமா இருக்கிறது போல தெரியும்.
இந்த டெலஸ்கோப்ல பார்க்கும்போது அப்பதான் புரியும். He is big. Realization. அவர் சின்னவர், நான் பெருசுபடுத்துறேன், அது அந்த அர்த்தமே கிடையாது. அவர் பெரியவர், என்னுடைய கண்ணுக்கு இப்ப புரியுது அவர் பெரியவர். ஐ மேக்னிஃபை, அவரை மகிமைப்படுத்துறேன். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன். ஹalleluya, praise God, hallelujah. சங்கீதக்காரன் சொல்றான் 50:23, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். I am pleasing God. I am glorifying God. ஆண்டவருக்கு மகிமை 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 கொடுக்கிறேன். ஹalleluya. ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், எனக்கு மட்டும் பணம் வசதி இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் சரீரத்துல பலம் இருந்துச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு அதை செய்வேன், நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன், ஆண்டவரை பிரியப்படுத்துவேன். இன்னைக்கு வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றான், காளையை பலியிடுவது காட்டிலும் நீ பிரியப்படுகிற மகிமையில சோத்திரம் பண்றது. ஆமென். சோத்திரம் பலியிடுறதுக்கு எவ்வளவு காசு ஆகும், எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு எஃபர்ட் வேணும், எவ்வளவு சரீர பலன் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். நான் சோத்திரம் சொன்னா ஆண்டவருக்கு மகிமை. God is pleased. Hallelujah. நானே என் வாழ்க்கையில நன்றி சொல்றோம், என் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்தார் சாட்சி சொல்றோம். கர்த்தருக்கு மகிமை. அன்னைக்கு பாருங்க, சிஸ்டர் கலா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் சின்னது, in times of duration few minutes. மகிமை, கர்த்தரை மகிமைப்படுத்துறது. நம்ம ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மை செய்தாட்டு நம்ம வாயால் ஆண்டவர் நோக்கி சொல்லலாம், சபையிலே சொல்லலாம். நம்ம பிரைவேட் லைஃப்ல ப்ரே பண்றோம், அதே மாதிரி நம்ம கார்ப்பரேட் வர்ஷிப்லயும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஜெபிக்கிறோம். அதே மாதிரி பிரைவேட் நம்முடைய வர்ஷிப்ல ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி காப்பாத்துறீங்கப்பா, அந்த சூழ்நிலை எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்தீங்கப்பா, அந்த பிரச்சனையப்போ என்னை விடுவித்தீங்கப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அதே மாதிரி கார்ப்பரேட் வர்ஷிப்ல நம்ம எல்லாருக்கும் போது சபையில இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்தார். பிரைஸ் காட். கர்த்தருக்கே மகிமை. என்னை சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹalleluya, praise God. இப்ப எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சு நினைக்கிறேன். எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? ஆன்சர், கர்த்தரிட உங்க பாரத்தை வச்சிருங்க. எப்படி பிரச்சனை மத்தியில ப்ரே பண்ணுவேன்? இன்னைக்கு நமக்கு சங்கீதக்காரன் இத்தனை பிரச்சனை மத்தியில் அவனால் ஜபிக்க முடியுது. இந்த ஜெபிக்கும் போது கர்த்தரை சோத்திரிக்க முடிகிறது. ஹalleluya, praise God. ஏன் இந்த சங்கீத 69 7 முறை நியூ டெஸ்டமென்ட்ல சொல்லப்பட்டிருக்குது? இத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்த பகுதியை வாசிக்கும் போது சில உண்மைகளை தாவீது புரிஞ்சிருக்கிறார். God is pleased with that. நமக்கு ஒரு மாடல் வைக்கிறாரு. எப்படி பரமண்டல ஜெபம் வந்து ஒரு மாடல் வச்சிருக்காரோ, அதே மாதிரி பிரச்சனை மத்தியில நாம் எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி கர்த்தரை சோத்திரிக்க முடியும்? இன்னைய செய்தியின் தலைப்பு சோத்திரத்தோட கூடிய ஜெபம். சோத்திரத்தோட கூடிய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். தாவீது இந்த பகுதியில் சொல்லும் போது அவனுக்கு சில சீக்ரெட்ஸ் புரியுது. ஒண்ணு, என் ப்ராப்ளம் பெருசு, ஆனா என் ப்ராப்ளத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். மை ப்ராப்ளம்ஸ் ஆர் பிக், காட் இஸ் பிகர். அடுத்த சத்தியம், God loves me. ரொம்ப பேசிக்கா சொல்றீங்களா நீங்க? அப்படி சொல்லுவோம். பொதுவா என்ன நினைக்கிறோம், பிரச்சனை வரும்போது மேபி God is not loving me. இதான் எல்லாருடைய மனசுல ஒரு ஓட்டம் ஓடும். நம்ம தாவீது பார்த்து சொல்லும், பிரச்சனை இருக்கு, despite it I am very confident. நான் நிச்சயித்திருக்கிறேன் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். நான் சொல்றேன்ல, கேமரா அப்படியே ப்ராப்ளத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஆண்டை நோக்கி கேமரா போயிருச்சு, ஜபத்துல போயிருச்சு.
Focus. Don't focus on the problem. Focus on God. Don't focus on the problem. Focus on the answer giver. Praise God. Hallelujah. பெரிய பிரச்சனை மூழ்கிறனாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்னமெல்லாம் சொல்றாரு, என்ன பழமொழி ஆக்கிட்டாங்க, என்னை பார்த்து ஜோக் குடிக்கிறாங்க, என்னமெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு ஜபத்துல பாருங்க, ஆண்டவரே என்னை விடுவீங்க, தீவிரித்து வாங்க. பிகாஸ் he knows God is in control. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? God is in control. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? God is in control. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கார். மகனே மகளே, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் பிரச்சனையெல்லாம் ஏன்ட்ட வச்சிரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபிங்க, சோத்ரீங்க. ஹல்லேலூயா. விரைந்து வருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எங்களோட பேசுறதுக்கா தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்கு தான் நினைச்சுனப்பா. ஆண்டவரே, உம தேவ தாசன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் ஐயா. இந்த பாடுகள் மத்தியில ஜெபிக்கணும்ன்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் என்னோட பேசுறதுக்கா நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துறீங்க அப்பா. உம்மை சோத்திரிப்பது உமக்கு மகிமை, உமக்கு ஏற்றது, உமக்கு பிரியமானது. சோத்திரிங்கப்பா. டுடே ஐ டேக் a very conscious decision. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறேன் இன்னைக்கு, ரைட் நவ். ஆண்டவரே, 2 காரியங்களுக்கு சோத்திரிங்கப்பா. Say 2 things and praise God. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த 2 சின்ன காரியம் அல்ல 2 பெரிய காரியம் சொல்லி ஆண்டவரே சோத்திரிக்கிறேன். Right now you can say that. Right now you can say that. 2 காரியங்கள். Praise God. Hallelujah. Praise God. ஆண்டவரே சோத்திரமாப்பா. இந்த 2 காரியங்களை உம்மை சொல்லி துதித்திருக்கோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்திருக்கோம் ஐயா. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். 96ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடன் கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். சட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16 பேரும், வலதுபுறத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல விசுவாசமாக அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவுல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து வரட்டுறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, மாநிலத்துல இருந்து வரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பிரேயர் டைம். முதலாவதாக சிஸ்டர் ரேச்சல் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமது கிருபையுள்ள கரத்தை நீட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்பா. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே சர்வ வல்லவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரி
சர்வ வியாபகரப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆதியும் அந்தமும் மாணவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. We thank you Jesus. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய நன்றியோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் மனதுக்கமுள்ள தேவன், நன்றி தகப்பனே. கண்ணீரை காண்கிற தேவன், நன்றி தகப்பனே. நீர் கிருபையின் காலமாய் இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, நன்றி தகப்பனே. அனுக்கிரக காலத்திற்காக நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தாவே இந்த நேரத்தையும் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கைகளை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் அப்பா இதை ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க, உமது வசனங்களை தியானிக்க, அதை நாங்கள் கிரகித்துக் கொள்ள, அதன் மூலமாக நாங்கள் ஆவியில் உற்சாகமும் பலனும் பெற நீர் கிருபை செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த கூடுகையை நீர் ஏற்படுத்தி கர்த்தாவே கொடுத்ததன் நோக்கத்தை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே அதன் நோக்கத்தை நீர் அறிந்து கர்த்தாவே எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தீர்கள். ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை சுற்றிலும் கர்த்தாவே பாடுகள் இருந்த போதிலும் சுவாமி எங்களை கர்த்தாவே கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து வழிநடத்துகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. கர்த்தாவே ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனை கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த கொடுகைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அதன் நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக நன்றியோடு கர்த்தாவே தைரியத்தோடு உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் அதை உணர்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதிலளித்து கர்த்தாவே இந்த பேண்டமிக் கொடூரத்தை கர்த்தாவே குறைத்து வருகிற உமது கிருபை தயவு பராமரிப்புக்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே நீர் பதிலளிக்கிறீர், தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். பெட் இல்லைன்னு கேட்டோம் சுவாமி, டாக்டர்ஸ்க்கு வேண்டி ஞானத்தை தாரும் என்று கேட்டோம் சுவாமி. ஒவ்வொன்றையும் you have taken care of each and every prayer that we placed before you Lord. நம்பிக்கையின் தேவனாய் இருந்து கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்தி பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதினாலே ஸ்தோத்திரம். கண்ணீரை காண்கிற தேவனாய் இருப்பதினாலே ஸ்தோத்திரம். போதுமானவராய் இருப்பதினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நல்ல ஒரு ஆளுகையை எங்கள் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிற உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அவர்களை வழி நடத்தி வருகிற உமது கரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவர்கள் செய்யும் ஒரு நல்ல காரியத்தையும் கர்த்தாவே நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே நீர் உமது சித்தத்தின்படி வழி நடத்தும். அதை உணர்ந்த மக்களாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவே கீழ்ப்படிய ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக பிரமஸ்தர் மத்தியிலும் நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் ராஜா. கர்த்தாவை தொடர்ந்து எங்களை பராமரித்துக் கொள்ள நாங்கள் சரியான முறையிலே கவர்மெண்ட் சொல்லும் ஆலோசனைகளை கீழ்ப்படிய கிருபை தாரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தளர்வுகள் அதிகமாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே கர்த்தாவே மக்கள் அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே கட்டுப்பாடோடு கூடிய ஒரு நல்ல முறையிலே அதை தளர்வுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தார். நீர் கூட இருந்தரும், நீர் ஆசீர்வதியும், நீர் காத்து கொள்ளும். எடுக்கும் ஒவ்வொரு நல்ல ஸ்டெப்பையும் கர்த்தாவே உமது ஞானத்தோடு அவர்கள் எடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். ஆளுபவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையை நீர் தாரும் கர்த்தாவே. டாக்டர்ஸ்க்காகவும் நர்சஸ்க்காகவும் கர்த்தாவே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காகவும் தொடர்ந்து உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். நீர் அவர்களுக்கு பராமரிப்பை தருகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் உற்சாகமாக வேலை செய்ய அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சகாயத்தையும் தொடர்ந்து கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த பேண்டமிக்கோட நம்பர்ஸ் கர்த்தாவே படிப்படியாக குறைகிற உமது கிருபை தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து கத்தாவே அது ஒன்றுமில்லாமல் போக நீ கிருபை தாரும். என்றாலும் சுவாமி கத்தாவே இன்னும் அதிக கொடுமையான இன்ஃபெக்ஷன் வர இருக்கிறது என்று பலவிதமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சுவாமி எல்லாவற்றையும் மேல் வைத்து விடுகிறோம். உமது பாரத்தை கத்தாவே உமது கஷ்டத்தை எண்ணெயில் வைத்து விடு என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரபதியோடு ஜெபிக்கிறோம் ராஜா. நீ ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். தொடர்ந்து கிருபியாய் காத்துக் கொள்ளும். மரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்தருளும். எந்தவித கேடுபாடும் கத்தாவே அனுமதியாத தேவன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். என் ஆசீர்வதியும் இந்த கூடியை தொடர்ந்து ஆசீர்வதித்து கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். நடத்தும் ரேணுகாவும் சுரேஷனுக்காகவும் இடத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். 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 கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணிகளை போல காத்து வந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது திரு ஜி செல்வராஜ் ஸ்டேட் பேங்க் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இரவு வேளையிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு குழுவாக கூடி உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நல்ல நேரத்தை ஆண்டவரே, உம்மை பற்றி உம்முடைய பாடல்களை எனக்கு குறிக்கத்தக்கதாகவும் கர்த்தாவே உம்மை பற்றி ஆராதிக்கத்தக்கதாகவும் கர்த்தாவே வசனங்களை தியானிக்கத்தக்கதாகவும் நல்லதொரு நேரத்தையும் பொழுதையும் தந்து கர்த்தாவே எங்களை கூட்டிச் சென்றதற்காக ஆண்டவரே, எங்கள் குழுவை சேர்ந்து கர்த்தாவே எங்களை உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி சென்றதாக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தை இம்மட்டுமாய் நீர் நடத்தத்தக்கதாக எல்லா வித காரியங்களையும் கர்த்தாவே ஆசீர்வாதப்படி இந்த கூட்டத்தை இப்படி இந்த நொடிப்படுவரை நீங்கள் ஆசீர்வாதப்பா. இவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எங்க பாவங்கள் பிரச்சாரங்கள் எல்லா காரியங்களையும் எங்கள் பிள்ளைக்கு காத்து வழிநடத்தி சென்றேன் ஆண்டவரே. அதுக்காகவே நல்லது ஒரு ஆராதனை தந்தை ஆண்டவரே, நல்லதொரு வசனத்தை தியானிக்கத்தக்கதாக நல்லது எங்களுக்கு ஒரு நல்லது முயற்சி ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் கொரோனா சூழ்நிலையில் கட்டவே எங்களுடைய அரசாங்கத்திலே கட்டாவே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மற்றபடி அவர்கள் வேண்டிய சகல கொரோனாவின் காலத்தை கட்டாவே இப்பொழுது ஓரளவு குறைந்து கொண்டு வருகிறது. கட்டாவே குறைந்திருக்கிறதுக்காகவே இன்னும் அதிகமாக அவர்கள் எல்லாம் குறைந்து ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குறைந்தவரே. அது கட்டாவே இப்பொழுது குறிப்பாக டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அவர்கள் தன்னெல்லாம் கருதாது கட்டாவே இந்த கொரோனா பாதிப்பிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி கட்டாவே அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டாவே அவர்களுடைய ஸ்போர்ட்டிங் பலத்தையும் பார்க்காதவை கட்டாவே அவர்கள் உண்மையாக ஊழியம் செய்து கட்டாவே கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஊழியம் செய்தார் கட்டாவே பாதுகாக்கிறார்கள் கட்டாவே அவர்களுக்கு நல்ல சமாஜம் முக்கிய கொடுத்தவர்களே. அதை கொண்ட நல்ல ஸ்போர்ட்டிங் பலத்தையும் உலகம் முழுவதும் கட்டாவே கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தது கட்டாவே தேர்ட் வேவ்ஸ் வருது என்று சொல்கிறார் கட்டாவே. அதுக்கு புதியதானவை ஆனால் புதிய தகுதியானவை செல்லும் கட்டாவே. அதே போன்று வரக்கூடிய காலங்களில் கட்டாவே டாக்டர்ஸ், நர்சஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கட்டாவே பாதுகாத்து அவருக்கு என்னென்ன காரியங்களை எப்படி செய்யணும் அதை பார்த்து கட்டாவே மக்களுக்காக நிச்சயம் கட்டாவே எவ்வளோ பேர்கள் வேக்சினேஷன் போடாமல் இருக்கிற கட்டாவே அவர்கள் எல்லாரும் வேக்சினேஷன் போட்டு முடிக்கத்தக்கதாக கவர்மெண்ட்டும் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கத்தக்க நீர் செல்ல வேண்டும் என்று கட்டாவே கட்டாவே எல்லாரும் வேக்சினேஷன் போட்டு கொரோனாவை பக்கத்திலிருந்து விடுதலாக முடியும் என்று கட்டாவே
பேர் அது கத்தாவே அட்லீஸ்ட் போவா வேண்டாமா பயந்து கொண்டிருக்கிறார் கத்தாவே அந்த பயத்தில் அவங்க எடுத்து போட மாட்டவரே நீர் அவளுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து எல்லாம் நம்ம வேக்சினேஷன் போட்டுதான் சொல்லும் அந்த காரியங்களை நீர் முழுமையாக கத்தாவே எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே அவங்க பார்த்து ஒப்படுகிறோம் கத்தாவே அதை கொண்டு கத்தாவே கூட்டத்தை வழி நடத்தி இந்த கத்தாவே மகனும் மகனும் கத்தாவே நீர் அவர்கள் கட்டளையிட்டு ஆண்டவரே கத்தாவே நீர் உங்களுடைய கட்டளையின்படி உங்களுடைய சித்தத்தின்படி கத்தாவே அவர்கள் தவறாது இவ்வளோ பிரயாசப்பட்டு கத்தாவே இவ்வளோ சுயவீனங்கள் பலவீனங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பொருட்பட்டாது நீர் கட்டளையிட்டதற்காக உங்களுடைய சித்தத்தின்படி கத்தாவே அவர்கள் இதை இந்த கூட்டத்தை கத்தாவே தவறாது ஒழுங்காக நடத்தி கொண்டு வருகிறார் கத்தாவே அவர்கள் அவருடைய சித்திரம் கத்தாவே அவங்க நல்ல சுகத்தை கத்தாவே அவருடைய குடும்பத்தை ஆசிப்பதி பிள்ளைகளை ஆசிப்பதி வேற பிள்ளைகளை ஆசிப்பதி கத்தாவே அவளுடைய குடும்பத்தை மூச்சற்கான சமூகத்தை கத்தாவே முழுமையான நல்ல சுகத்தை படுத்தி கொடுத்தாங்க இன்னும் மேன்மேலும் கத்தாவே அவர்கள் இந்த கூட்டத்தை செய்யப்பட்டதாக நடத்துவதன் மூலம் இந்த குழுவில் நாங்கள் ஒரு நபராக சேர்ந்து கத்தாவே எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கத்தாவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஸ்தோத்திரம் நன்றி சொன்னாவே நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதம் ஜபத்தின் மூலமாக அந்த குழுவின் கூடுகை மூலமாக கத்தாவே நாங்கள் பெற்று கத்தாவே அதற்காக போராட ஸ்தோத்திரம் நன்றி இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக ஒவ்வொரு ஃபேமிலி இந்த குழுவிலே இப்பொழுது இங்கே பங்கேற்றுக் கொண்டிருந்தவர்கள் கத்தாவே பங்கேற்றுக் கொள்ளாதவர்கள் கத்தாவே இந்த குடும்பத்தின் இந்த குழுவில் உள்ள ஃபேமிலி சமூகத்திலே ஒப்புங்க கத்தாவே எல்லாரும் நல்ல சூழ்நிலை படுத்தி கொடுத்து நாங்கள் வெறும் களிமண் கத்தாவே எங்களை பட்பாண்டமாக உன்னுடைய நீர் எங்களை வழிநடத்தி செல்லும் ஆசீர்வாதம் ஆண்டவரே அதை போன்ற கத்தாவே வேத வசனம் சொல்கிறது அவர் பிரிவனை குறிப்பிட்டு விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார் எம்பிய சக்தியாகி ஜனங்கள் பாக்கியம் உண்மைகள் கத்தாவே அவர்களுடைய முகத்தின் வைத்து நடப்பார்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவரே கத்தாவே உன்னுடைய கம்பீர சக்தியை நாங்கள் அறியத்தக்கதாக ஆண்டவரே உன்னுடைய முகத்தின் வீழ்ச்சிகளை நாங்கள் நடக்கத்தக்கதாக திருப்பி செல்ல வேண்டும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய சித்தம் உங்களுடைய கரத்திலே ஒப்படை கத்தவே போன்ற கத்தவே நாங்கள் யாரும் செவி கொண்டு நினைக்கின்றோமோ யாரும் சென்று கடல் பட்டம் சென்று வாக்குமா எல்லாரையும் கத்தாவே இந்த நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே ஒப்படை கத்தாவே நீர் தான் பேசுகிறது இதுவரை நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் என்று சொல்கிறார்கள் உங்களுடைய மகிமை கத்தாவே நமக்கு மகிமை செலுத்த கடவுள் எல்லாம் கரத்தை நீர் எங்களை முழுமையாக ஆட்கொண்டு இந்த நொடிப்பொழுது தோல் விவசாயிகளை காப்பாற்றுவதை நல்ல முறையில் வழிநடத்தி கூட்டோடு படுத்தி வழிநடத்தி 100% ஓப்பன் பண்ணிவிட்டார்கள் ஆண்டவரே லாக்டவுன் எடுத்து விட்டார்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டில் 21 டிஸ்ட்ரிக்ட்ல லாக்டவுன் எடுத்து விட்டார்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை விழிப்புணர்வு கொடுத்து வேண்டும் ஆண்டவரே இன்னும் மற்றமான ஒரு சூழலில் கத்தாவே மகாராஷ்டிராவில் கத்தாவே இன்னைக்கு 2 நாட்களில் கத்தாவே ஓப்பன் பண்ணி விட்டது 2 நாட்களில் அதிகமான ஒரு 2000 மக்கள் அதிகமான ஒரு கொரோனா வைரஸில் தாக்குதல் ஆயிருக்கிற கத்தாவே அதை போன்று நம்ம தமிழ்நாட்டில் கத்தாவே 21 டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணி விட்டார்கள் கத்தாவே நாளை முதல் கத்தாவே எப்படி மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பது கத்தாவே அவருக்கு ஆன்மா அதிகம் உதவி கத்தாவே படுத்தும்போது இந்த கொரோனா தாக்குதல் மோக நிறுத்த வேண்டும் தாய் மாற்றி கத்தாவே ஆமென் ஆமென். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்துக்கு இதுதான் சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜபக்கூடுகை அற்புதமாக வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, துதி கன மகிமெல்லாம் உமக்குரியது சுவாமி. அற்புதங்களை அடையாளங்களை மத்தியில நிகழ்த்தி ஆண்டவரே அற்புதமான ஒரு ஜபக்கூடுகை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா. நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொரோனாவுக்காக ஜபிக்க கூடியிருக்கிறோம் சுவாமி. 36,000 இது தமிழ்நாட்டில் இருந்தது ஆண்டவரை 5,000 ஆக்கியிருக்கிறீங்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. ஆண்டவரை இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ குறையும் படிப்படியாக வேகமாக குறைந்ததுக்காக கொடா குடி ஸ்தோத்திரம். அது 0 ஆகணும் ஆண்டவர். தமிழ்நாட்டில் இந்த கொரோனாங்கிற ஆண்டவரே அந்த பேரே இருக்கக்கூடாது சுவாமி. வேரோட பிடிக்கப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. காட்டத்தி
வேற காட்டத்தி மரத்தை வேரோட பிடிக்க சமுத்திரத்தில் நடுப்படவாயா என்று கீழ்ப்படியும் ஆண்டவரே. கொரோனா என்ற காட்டத்தி மரத்தை வேரோட நாங்க இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்குகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மேல எதுவும் கிடையாது ஆண்டவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் அப்பா. அந்த விலையேறப்பட்ட நாமத்தினால கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த எங்கள் தேசத்துக்கு, எங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு பரிபூர்ண விடுதலையை தாங்க. விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, விடுதலையோடு நாங்கள் எங்கள் வேலைகளை செய்ய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்படி ஒரு பழைய லைஃப் எப்படி இருக்குன்னு இப்ப மறந்து போயிடுச்சு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு லாக்டவுனுக்குள்ள நாங்கள் ஊடாக ஃபேஸாக கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய கிருபை ஆண்டவர், எந்த லாக்டவுன் இருந்தாலும் யாரும் உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது. ஆனா நீங்க எங்களோட இருக்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷம், பெரிய விசுவாசம்ப்பா ஆண்டவரே. தேவரே எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே, கூட இருக்கிறீங்க ஆண்டவர். அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில் இருக்கீங்க சுவாமி. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். மேக சமம் அக்கினி சமமா எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அக்கினியேன் மதிலாக அன்பரை எம்மை காத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாம், அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எங்கள் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. இரவு நேரத்தினுடைய அக்கினி ஸ்தம்பம் எங்கள் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிறதுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் இந்த ஜப கொடுக்கையில எங்கிருந்தெல்லாமோ உங்களுடைய குடும்பங்கள் உடைய பிள்ளைகள் சேர்ந்திருக்காங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாக்க வல்லவர் சுவாமி. உலகம் முழுவதையும் ஆண்டவரை கருத்தை வானம் எனக்கு சிங்காசனம் பூமியின் பாதபடின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. 7 நட்சத்திரை தங்களை கையில் ஏந்தி கொண்டு அந்த 7 குத்துகள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவாதி தேவன், தேவகுமாரன், மனுஷகுமாரன் ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு சொல்றீங்க. மத்தியில் இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஐயா. கொடா எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே. அப்பா, உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக, கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வருகிற கிருபை எவ்வளோ பெருசப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுது எங்களுக்கு தேவை சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய அக்கினியில வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய பரலோக அக்கினி சுற்றிலும் இருக்கிற அவர்கள் சத்துருக்களை சுட்டரிக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த சுட்டரிக்கிற அந்த அக்கினின் வல்லமை எல்லா கொரோனாவை சுட்டு பொசுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது இல் பொருளாகி போகணும் சுவாமி. அது புகை போல கடந்து போக கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கொரோனா எங்கள் மேல் கிடையாது சுவாமி, எங்கள் மண்டலத்துல கிடையாது, எங்கள் வீதிகளில் கிடையாது. இருக்கிறத நீங்க பொசுக்க போடுறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே. உடைய வார்த்தை அக்கினியாகவும் கண்மனை நோக்கம் சம்மட்டியாகவும் இருக்கிறது அல்லவா. கொடா கொடு அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்ட தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில உலாவுங்க. சாலமோன் மண்டபத்தில் உலாவன தேவன் எங்கள் மத்தியில உலாவுங்க சுவாமி. இதோ மனிதரே மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவர் எங்களோட வாசம் செய்யுங்க ஆண்டவர். இம்மானுவேல், இம்மானுவேல் என்ற பெயரை உங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு கொடுத்த தேவாதி தேவன் அப்பா. அந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்களோடு நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்கு பயப்படணும், எதுக்கு நாங்க கவலைப்படணும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும், வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு சுவாமி. ஆனா பிரச்சனையெல்லாம் டீல் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவர். கவலை எங்களை மேற்கொள்ளாதவர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். காக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை, எங்க குடும்பங்களை கூடியிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர். இந்த விசேஷத்தை பாதுகாவல் கொரோனாலிருந்து மாத்திரமல்ல, இந்த கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாற்றிலிருந்து எங்களை பாதுகாக்க, விலக்கி காத்து
எங்கள் ஆத்மா எப்பொழுது உண்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்க ஆத்மாவை உம்மிடத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்க ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. வாசல்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா யார் அந்த மகிமையின் ராஜா? சேனையின் கர்த்தராமே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஆமாண்டவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன் எங்கள் மத்தியில சும்மா இருப்பீங்களா ஆண்டவரே? எங்களுக்கு நன்மை கொடுக்க வந்திருக்கீங்க சுவாமிகளை, ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, எங்களை விட்டார் சுட்டார் நம்மளத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. பேர் எழுதப்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, தூர தேசத்துல பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷ பாதுகாப்புலாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஸ்பெஷல் பேர் ரிக்வஸ்டுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். பரிபூர்ண சொத்தை தாங்க. எனக்கு கொடுத்த அற்புத சொத்துக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். ராஜ்குமாருக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபர் தந்து மும்பைக்கு திரும்பி வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாகராணி கொரோனாலேருந்து விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனாலேருந்து எத்தனையோ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்கப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவர் மரணிக்காதவர் ஜீவ சுவாசத்தை ஊதி பாதுகாத்து கொண்டீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை. எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு பதில் தந்து கொண்டிருக்கிற தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய சரீர ஆத்தும ஆரோக்கியத்துக்காக, நன்மைக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு துதிக்கிற, ஜபிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயத்தை எல்லாருக்கும் நீங்க தர வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. இருதயத்தில் உள்ள பிரச்சனைகள், பாரங்கள் அழுத்திக் கொண்டிருக்கும் பொழுது துதி அதிலிருந்து ஸ்தோத்திரம் வந்து புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவரே, அது ஒரு நதியை போல இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் மனதில் அப்படி ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சவுலுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை சிருஷ்டித்தீங்க ஆண்டவரே. அதுபோல புதிய இருதயத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுபோல சரீரத்தில் உள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால சுகமளிக்கும் வளமே பாண்டு செல்லட்டும் ஆண்டவரே. தலையில் உள்ள பிரச்சனைகள், தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், மார்பு கூட்டில் இருக்கிற பிரச்சனைகள், லங்ஸ், ஹார்ட், பேங்க்ரியாஸ் ஆண்டவரே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆண்டவரே, பிளட் சர்க்குலேஷன், பிபி, சுகர், பேங்க்ரியாஸ், கிட்னி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. லிவர் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. கை வலிகள், கால் வலிகள், மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், முதுகு வலிகள், தசைகள் எல்லாத்தையும், மஸ்குலர் பெயின் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாத்தையும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த உமால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. டாக்டர்ஸால கூட முடியாது, ஓரளவுக்கு தான் முடியும் ஆண்டவரே. ஆனால் உமால செய்ய சர்வ வல்லவரே. உமால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. பரிபூர்ண சோத்தை தாங்க. கால்களை, ஆண்களின் கால்களை போல் ஆக்குங்க. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு புதிய ரத்த நாளங்களை உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உருவாக்குகிற தேவன் யெகோவா ஓசேனு. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை எப்பொழுது எங்கள் வாயில இருக்கட்டும் சுவாமி. இந்த ஆராதனை எப்பொழுது எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசாந்தி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சேர்ந்த சகல மறவாதே. ஆமென். Thank you. Thank you. God bless you. Bye bye. Bye.